அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் முக்குளத்தோர் சமுதாயத்தின் அனைத்து சமுதாய தலைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். அதுபோக மற்ற சமுதாயத்தை சேர்ந்த உயர்ந்த சாதிக்காரர்களுக்கும் என் வேண்டுகோளை சொல்கிறேன். பள்ளியில் படிக்கின்றவர்கள் ஒரே மாதிரி படிக்கும்போது தாழ்ந்தப்பட்டவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க்கு என்பது இது தேவையற்ற விஷயம். இதை யாராவது எதிர்த்து போராட வேண்டும். அனைத்து மக்களும் போராட வேண்டும். படிப்பில் கூட தாழ்ந்தப்பட்டவர்களுக்கு அதிகமான மார்க்கு அப்பம் என்று சொல்லுவது கோலத்தனமான விஷயம். இது அரசியல் நோக்கத்தோடு செயல்படுகின்றது. இதை எல்லோரும் எதிர்க்க வேண்டும், போராட வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எனது கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, ஒரு கவர்மெண்ட் அரசு வேலை வேணும் என்று சொன்னால் அது உயர்ந்தவர்களுக்கு 10 பேருக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு 15 பேர். இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 10 பேர்னா 10 பேருக்கு மட்டும்தான் வழங்க வேண்டும். இதையும் என முதல்வர் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது, தேவையில்லாத வழக்குகள் தீண்டாமை சாதனம் எடுத்து விட வேண்டும். நான்காவது, கொலை பண்ணுவோருக்கு 20 வருஷம் தண்டனை வழங்க வேண்டும். அதற்கப்புறம்தான் ஜாமீன் வழங்க வேண்டும். நான்காவது, இது வெளிநாடு அல்ல, இந்தியா. இங்கே 10 மாதம் சுமந்து பிள்ளையை பெற்று வளர்த்து படிக்க வைத்த பிறகு அதை கூட்டிகிட்டு போவதை வேடிக்கை பார்ப்பதற்கு இது ஒன்றும் வெளிநாடு அல்ல. அவன் குடிகாரன் குடித்து போட்டு அடித்து விரட்டி விடுவான். அப்போ கண் கலங்கி தாப்பங்கிட்ட வரும்போது அப்போ அந்த வழி தாப்பனுக்கு தான் தெரியும். இதற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு எனது கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் பேச ஆளில்லாத கோமாளி ரசிக தலைவர்களுக்கு, திருமாவளவன் போன்ற மற்ற அரசியல்வாதிகளுக்கு சுயநலத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆணவ கொலை என்று திருநெல்வேலி நடந்ததை சொல்லுகிறானே, அவன் தங்கச்சியோடைய வழி அவனுக்குத்தான் தெரியும். அதனால நீ தேவையில்லாத சில விஷயங்களை பேசுவதை தவிர்த்து கொண்டு அதை திருமாவளவன், சொரிநாய் போல கிருஷ்ணசாமி, சொரிநாய் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் பேசுவதை வன்மையான கண்டித்து எனது நியாயமான கோரிக்கையை தமிழக முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துகிறேன். சட்டம் திருத்தம் அனைத்தையும் மாற்றி கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டுக்குள் ஜாதி ரீதியாக பணிகள் வழங்கக்கூடாது. அனைத்து ஜாதிக்கும் ஒரே மாதிரி 10 பேர் என்று சொன்னால் அந்த 10 பேருக்கு, இந்த தேவரில் 10 பேர் என்று சொன்னால் 10 பேர், நாடாரில் 10 பேர் என்று சொன்னால் 10 பேர், கோனாரில் 10 பேர் என்றால் 10 பேர், இதை வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எனது கவனத்தை தெரிவித்து கொண்டு, இந்த சொரிநாயி கிருஷ்ணசாமி போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் மற்ற சொரிநாய்கள் போல என்று நான் தெரிவிக்கவில்லை. எனது நியாயமான கோரிக்கையை, உண்மையான கோரிக்கைகளை தமிழக முதல்வருக்கு கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் ஸ்டாலினுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். கவனமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கவனமாக காய் நோட்டி கொண்டிருக்கிறீர்கள்.